Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 7 applications of differential calculus. அதில் example 7.19 பார்க்கலாம். Compute the value of c satisfied by the Rolle's theorem. Rolle's theorem யூஸ் பண்ணி c value கண்டுபிடிக்கணும். For the function f of x equal to x square into 1 minus x whole square where x belongs to closed interval 0,1. அதாவது ரோல்ஸ் தியரம்னாவே கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, கூடவே ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் எங்கே, க்ளோஸ்டு இன்டர்வலில். டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் எங்கே, ஓப்பன் இன்டர்வலில். ஓகே, அதாவது க்ளோஸ்டு இன்டர்வல்னால் இந்த என் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஏவும் பியும் இன்க்ளூட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ, 1,3 சொல்கிறீங்கன்னா 1 3க்குள்ளே இருக்கிற அத்தனை வேல்யூஸ் 1.2 வரும், 1.3 வரும். அதே மாதிரி என் பாயிண்ட்ஸும் சேர்ந்து வந்துடும், 1 3யும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஆனால் ஓப்பன் இன்டர்வல் 1,3ன்னு சொல்லிட்டிங்கன்னா ஓப்பன்னாகவே 1,3க்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் வரும், 1 3யும் எடுத்துக்காது. ஓகே, ஸோ க்ளோஸ் இன்டர்வல் a, b கண்டினியூஸாக இருக்கணும். டிஃப்ரென்ஷியபிள் எங்கேனா ஓப்பன் இன்டர்வல் a, b இருந்து அது f of a equal to f of b அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா சிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எதை யூஸ் பண்ணி, எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணி சி கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுவும் எங்கே இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருக்கணும், வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா சி அணி எடுத்துக்கக்கூடாது. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ கண்டிப்பாக பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் 0,1. ஓகே, கண்டிப்பாக இது டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும் எவ்ரிவேர். நம்மளுக்கு தேவை இதில் க்ளோஸ்டு கண்டினியூஸாக இருக்கணும் க்ளோஸ்டு இன்டர்வலில், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும் எங்கே, ஓப்பன் இன்டர்வலில். எஃப் ஆஃப் 0 எடுத்துட்டிங்கன்னா 0 into 1 minus 0 whole square, 0 into any value is 0. f of 1 எடுத்துட்டிங்கன்னா 1 minus 1 becomes 0, 0 into any value is 0. ஸோ அதனால் f of 0வும் f of 1ம் ஈக்குவல் டு 0, ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சின்னு அர்த்தம். இப்போ 3 கண்டிஷனும் ட்ரூனா சி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும், f dash of x கண்டுபிடிச்சி அதில் 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டிங்கன்னா வர்ற வேல்யூ தான் சி. இப்போ f dash of xனா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதுக்கு uv, இது எக்ஸ் ஸ்கொயரை யூன்னு இதை வின்னு எடுத்துக்கோம். அப்போ யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டிங்கன்னா uv டேஸ் ப்ளஸ் vu டேஸ் உனக்கு கிடைக்கும். அப்போ யூங்கிறது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது செயின் ரூல் அப்ளை பண்ணணும். இதையே ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் 2 இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ்னால் 1 மைனஸ் எக்ஸ், 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த 1 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 பிகம்ஸ் 0 ஆயிரும், மைனஸ் எக்ஸ் பிகம்ஸ் 1 ஆகும். ப்ளஸ் அடுத்தது 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை அப்படியே எடுத்துக்கிறோம், இட் இஸ் கால்டு வி இன்ட்டு இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் யூ டேஷ். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டிங்கன்னா யூ வில் கெட் 2x. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், மைனஸ் சைன் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் காமனாக ஒரு 2 காமன் எடுக்கலாம், ஒரு எக்ஸி காமனை வெளியே எடுக்கலாம், ஒரு 1 மைனஸ் எக்ஸை வெளியே எடுக்கலாம். இப்போ 2 எடுத்துட்டோம், எக்ஸ் எடுத்துட்டோம், 1 மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா பாக்கி இருக்கிறது என்ன, மைனஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் பாக்கி இருக்குது. அதே மாதிரி இதில் 1 மைனஸ் எக்ஸ், ஒரு 1 மைனஸ் எக்ஸ் பாக்கி இருக்கும், ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ 2x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இது 1 மைனஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் 2x. இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 எடுத்துட்டிங்கன்னா தான் சி வேல்யூ தெரியும். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூவில் சி, இது சி ஆயிரும், சி வந்து 0வாக இருக்கும், ஆர் 1 மைனஸ் சி ஈக்குவல் டு 0 வரும், ஆர் 1 மைனஸ் 2c ஈக்குவல் டு 0 வரும். அப்போ என்ன ஆயிரும் உனக்கு, எக்ஸ் வந்து 0, தட் இஸ் எக்ஸுக்கு பதிலாக சி 0. இதில் 1 மைனஸ் எக்ஸ் 0ன்னா என்ன ஆயிரும், 1 மைனஸ் எக்ஸ் 0ன்னா எக்ஸ் இங்கே கொண்டு வரோம், சி தான் இது, எக்ஸ் இல்லை. அப்போ 1 ஈக்குவல் டு சி, அப்போ சி வேல்யூ வந்து 1 வந்துடுச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்துட்டிங்கன்னா 1 மைனஸ் 2c வந்து 0ன்னா 1 ஈக்குவல் டு 2cயா, அப்போ சி வந்து 1/2. ரொம்ப ஈஸியாக போடலாம், ரொம்ப ஸ்டெப்ஸ் இழுத்துட்டு போக வேண்டியதில்லை, ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இப்போது
இந்த 3 வேல்யூவில் எதெல்லாம் ஓப்பன் இன்டர்வல் 0,1 இருக்குன்னு பார்க்கணும். 0ங்கிறது கண்டிப்பாக ஓப்பன் இன்டர்வல் 0ல் இல்லை. 0,1 ரெண்டுமே என் பாயிண்ட்ஸ். சிங்கிற வேல்யூ ஓப்பன் இன்டர்வலில் தான் இருக்கணும். அப்போ 0வும் இல்லை 1ம் இல்லை. அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் 0,1 நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1. ஒன்லி 1/2ங்கிற வேல்யூ தான் இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ. 0 to 1க்குள்ளே தான் 1/2 இருக்குது. ஸோ C = 1/2. இது பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 which is the required value of C. ஓகேவா?